இரத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதுதான் தாவீதுனுடைய விசுவாச அறிக்கை. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. கரடியை எனக்கு மேற்கொள்ள வச்ச தேவன், சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னை தப்புவித்த என்னுடைய கர்த்தர் இவனிடத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். அவன் அறிக்கை செய்தான். சங்கீதம் 23 நீ வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்கள். அது முழுவதும் தாவீதுனுடைய விசுவாச அறிக்கை சங்கீதம். 91 சங்கீதத்தை நான் வாசிப்போமானால், ஆமென், உம்மாலே நான் உன் சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை விசுவாசத்தை பலப்படுத்தி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இரண்டாவதாக விசுவாச அறிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா காரியத்திலும் விசுவாச அறிக்கை. இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 நாம் பார்க்கும் பொழுது 3 எபிரேய வாலிப சகோதரர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற ஒரு அறிக்கை, எந்த சூழ்நிலையிலும் இந்த ராஜா நிறுத்தின சிலையை நாங்கள் ஆராதிப்பதில்லை. காரணம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், வாசிப்போம் அதை 18ஆம் வசனத்தை. 3:18. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். சொல்லுவோமா? இதுதாங்க விசுவாச அறிக்கை. எங்கள் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார். இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு, இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை வேதனையிலிருந்து விடுதலை செய்வார். காரணம், நாங்கள் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன், இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எங்களை விடுதலை செய்வார். ஆமென். ஏன் இவர்கள் விடுவிக்காமல் போனாலும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு இதற்கு முன்பாக அக்கினி சூளையில போட்டு தேவன் தப்புவித்ததான சம்பவத்தினுடைய அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அதுக்கு முன்பதாக எந்த சம்பவங்களுக்கு இல்லை. முச்செடிகளை பற்றி இருந்ததை குறித்து அறிந்திருப்பார்கள் ஒருவேளை, மோசேக்கு திருவிழம் காட்சி கொடுத்தது. ஆனால் அக்கினி சூளையில 7 மடங்கு அக்கினி சூளையில போட்டு கர்த்தர் தப்புவித்த ஒரு சம்பவம் அவர்களுக்கு முன்னாலே நடக்கவில்லை. ஆனபடினாலே அந்த உறுதிப்பாடு இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை கர்த்தர் எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்கள் இதை விடுவிக்க மாட்டோம். காரணம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் நமக்கோ திரளான சாட்சிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சொல்ல முடியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுதலை செய்த தேவன் என்னையும் அவர் விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பித்த தேவன் என்னையும் விடுதலை செய்வார். ஆனபடி நான் விசுவாசத்திலே உறுதியா இருப்பேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய அறிக்கையை அவர் கனப்படுத்தி விசுவாசத்தை உறுதி செய்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசம் இருதயத்திலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக விசுவாச அறிக்கை காணப்பட வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 18:21. நீதிமொழிகள் அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க. காலைல ஏஞ்ச உடனே முதலாவது நீதிமொழியில் வாசிக்க சொல்லுங்க. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழி 18:21 வாசிப்போம் என்றால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். லைஃப் அண்ட் டெத் லைஸ் இன் டங். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாம் என்ன வார்த்தையில் சொல்லுகிறோம் பிரதர், அதுதான் நம்முடைய வாக்கு தத்தத்தை நமக்கு சொந்தமாக்குகிற ஒரு அஸ்திபார கருவி. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆனபடினாலே இந்த நாவை நாம் விசுவாச அறிக்கைக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய விசுவாச உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் சில சமயம் நாம் அவளை அறிக்கை செய்யும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு நேர்மாறான அறிக்கையை நாம் செய்ய பழகிவிடுகிறோம். இன்றைய காலையில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உனக்கு இருக்கிற விசுவாசம் மிகவும் நல்ல விசுவாசம். ஆனால் அறிக்கையிலே நீ ஜாக்கிரதையாக இருந்து
நீ நல்ல அறிக்கையை செய்வேனானால் நிச்சயமாகவே வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக இதை சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 நாம் வாசிக்கின்றோம். இந்த மலையை பார்த்து நீ கடந்து போ என்று நீ சொல்லுவாயானால் நீ சொன்னபடியே ஆகும். சொல்லுவோமா? சொன்னபடியே சொன்னபடியே ஆகும். ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, இஃப் யூ சே டு த மவுண்டைன், நீ சொன்னபடியே ஆகும். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 21 வசனத்தை. மிக அழகாக இங்கேயும் அதே வார்த்தை அவர் எழுதுகிறார். இந்த மலையை பார்த்து வாசிப்போம். மத்தேயு 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று நீ சொல்லுவாயானால் அது அப்படி ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். மலை நமக்கு முன்னால வந்தா நம்ம மலையை புஷ் பண்ண வேண்டாம். டோன்ட் ட்ரை டு புஷ் த மவுண்டைன், ஜஸ்ட் டு சே டு த மவுண்டைன், இட் வில் பி ரிமூவ்ட். ஹல்லேலூயா. அது நிச்சயமாகவே தள்ளுண்டு போகும். ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொன்னார். மலை போல சோதனை, மலை போல காரியங்கள் விசுவாசத்தை மாற்றுவதற்கு, வாக்குத்தத்தத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு உபத்திரவங்களும் தடைகளும் கடந்து வரும் பொழுது விசுவாசியாக இருக்கிற நாம் விசுவாச அறிக்கை செய்து அந்த மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நகர்ந்து போவதாக என்று சொல்லும் பொழுது அது அப்படியே நகர்ந்து போவோம். வரலையே சொல்லி தேவனை மையப்படுத்துவோம். விசுவாச அறிக்கை மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். மத்தேயு 21:21 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பல இடங்களுக்கு போகும்போது நான் இதை சொல்லுகிறது உண்டு. விசேஷமான வசனங்களை ஆவியானவர், இந்த வேத புஸ்தகம் பெரிய தோல் சுருளில் இருந்தது. அதை தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவினால் ஏவப்பட்டு அவைகளை அவர் ஒழுங்குபடுத்தி படிப்பதற்கு வசதியாக அதிகாரங்களாக பிரித்தார்கள். பிரித்து அவர் புஸ்தகங்களாக பிரித்து தேவ கிருபையிலே நம்முடைய கரத்தில் இது இருக்கிறது. அப்படி எழுதும் பொழுது ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து விசேஷமாக முக்கியமாக மனசில் ஆழத்தில் வச்சு கொள்ள வேண்டிய சில வசனங்களை அதிகாரத்தினுடைய எண்ணையும் வசனத்தின் எண்ணையும் போட்டு வச்சுட்டார். அப்படினால நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் விசேஷமாக மத்தேயு எழுதின புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நிறையா உண்டு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் எண் வசனத்தின் எண் 21:21. யோவான் 14:14 என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன். மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இப்படி அழகான ஆசீர்வாதமான வார்த்தைகளை போட்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவைகளெல்லாம் ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சு கொண்டா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது எடுத்து பார்த்து நீங்கள் பாதி வார்த்தையில் 2-4 புத்தகங்களை நீங்கள் எடுக்கும் பொழுதே நீங்கள் ஆவியில் நிரம்பி விசேஷமாக கழி கூறுவீங்க. ஹல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாச அறிக்கை மிகவும் முக்கியம். அறிக்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. எபேசியர் 4:29 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். எபேசு விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆண்டவரிடத்தில் நான் தியானித்ததான வேளையில் விசுவாசிகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவது இல்லை. பொதுவாக அவிசுவாசிகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். நாமளும் பேசியிருக்கிறோம் அறியாத காலத்திலே. ஆனால் ஏன் இந்த வார்த்தை அவர் எழுதுகிறார் என்றால், நாம் அவிசுவாச வார்த்தைகளை பேசினால் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பேட் வேர்ட்ஸ். நாம் அவிசுவாச வார்த்தைகளை பேசினால் அது ஒரு கெட்ட வார்த்தையாக மாறி போகும்.
ஆனபடினாலே நம்முடைய வாயிலே எப்போதும் விசுவாச வார்த்தைகள் கடந்து வர வேண்டும். அவைகளை கர்த்தர் கேட்டு கனப்படுத்துவார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பிரயாணங்களை செய்தவர். எருசலேமிலிருந்து இத்தாலியா பட்டணம் வரைக்கும் அவர் பிரயாணம் பண்ணினதை நாம் கடைசி பேஜில் பார்க்கின்றோம். அவர் பிரயாணம் பண்ணின தேசங்கள் அநேக தேசங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மிகவும் பலவீனமான சரீரம் உடையவர், அடிக்கடி வியாதியிலே படுக்கிறவர், மருத்துவராகிய லூக்கா எப்போதும் அவர் கூட இருக்க வேண்டும், எழுதுவதற்கு திராணி இருக்காது, ஆனப்படினாலே லூக்காவும் மற்றவர்களும் எழுத வேண்டும், பலவிதமான கப்பர் சேதங்களிலே கடந்து போனவர், சிறையில் மிகவும் கொடுமையான தண்டனைகளை வேதனை அனுபவித்தனாலே சரீரத்தில் மிகவும் பலவீனமான மனுஷன். ஆனால் அவருடைய மிஷனரி பிரயாணங்களை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் எப்படி இந்த விசுவாச இந்தியாவிலே பஞ்சாப் சிக்கிம் பகுதிகளிலே நாங்கள் ஊழியத்துக்கு போய் 20 நாள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். மிகவும் கடுமையான பிரயாணங்கள். ஒவ்வொரு நாளும் சில கிராமங்களுக்கு போய் திரும்பி வர வேண்டும். மிகவும் சரீர பலவீனமாய் இருந்ததான ஒரு பிரயாணமாக இருந்தது மிஷனரி பிரயாணம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்திலே, வசதிகள் இல்லாத காலத்திலே இவர் எப்படி பிரயாணங்களை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாச அறிக்கை, அவர் செய்த விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? பிலிப்பியர்களின் நிருபத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு இந்த 10 விரல் அறிக்கையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். I can do all things through Christ who strengthens me. Praise the Lord. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை அவரை கனப்படுத்தி சகல தேசங்களுக்கும் சுவிசேஷங்களை அறிவிக்கும்படிக்கு அவரை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தினது அருமையான தேவச்சனமே. ஆனபடினால்தான் சிறு பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது அவள் தலையில மேலே வை ஜெபிச்சு அனுப்ப வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் எழுந்து நின்றார்கள். பாஸ்டர் ஐயா சொன்னது போல நாம் ஜெபிக்கிறோம், அவர்கள் காரியங்களை செய்வார்கள். ஆனால் அதே வேளையிலே கர்த்தருக்குள்ளே அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட வேண்டும். என்னால் முடியும். ஹல்லேலூயா. Yes, I will be 10 times wiser than others. I will come first in the classroom because I am child of God. Praise the Lord. அவர்களுக்கு அந்த உணர்வை சிறு பிள்ளையிலிருந்தே நாம் உருவாக்கும் பொழுது அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாய் கடந்து வருவார்கள். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். Praise the Lord. யோவேல் புத்தகத்தில் 2:28 ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் நினைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக மாறுவார்கள். அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், வல்லமையான காரியங்களை செய்வார்கள். காரணம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம். கர்த்தர் அவைகளை கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம், அவகாசம். ஆமென். ஆனபடினாலே விசுவாச அறிக்கையிலே நாம் கடந்து போக வேண்டும். முதலாவது விசுவாசம், இரண்டாவது விசுவாச அறிக்கை, மூன்றாவதாக மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்முடைய அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 22ஆம் வசனத்தில் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, வாக்கு தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மூன்றாவதான முக்கியமான ஒரு காரியத்தை வைக்கிறார். வாசிப்போம் அதை. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார். விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுப்பா, விசுவாச அறிக்கைக்குள்ள நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
சீக்கிரம் முடிச்சிடுறேன் பாருங்க. ஜெபம் சொன்னோடனே சீக்கிரம் முடிக்கிறேன்றேன் பாருங்க. விசுவாசத்தில் நீ ஜெபிக்க வேண்டும். நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கார் ஆண்டவர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவர் சித்தத்தின்படி நாம் எதையாயிலும் கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ், தைரியம். ஜெபத்துக்கு அநேக வசனங்களை கர்த்தர் நம்மை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது, அதிகமாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு என்கிறதான தேவனுடைய மனுஷன், அப்போஸ்தலர், மிகவும் இதிலே உறுதியாக இருந்தார். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 21 வசனங்களை. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஆமென். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பார்த்துக்கொள்ளுங்க. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. கிரியையில்லாத விசுவாச அறிக்கை செத்தது. புரியலையா? கிரியை அதுதான் செயல். ஜெபம். ஜெபம் இல்லாத விசுவாசம் செத்தது. ஜெபம் இல்லாத விசுவாச அறிக்கையினாலே ஒரு பலனும் வராது. அதைத்தான் இவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கிரியையோடு விசுவாசத்தை சேர்க்க வேண்டும். என்ன கிரியை, என்ன செயல்? அது அந்த செயல்தான் ஜெபம். ஆமென். ஆனபடினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் விசுவாசத்தோடு கூட ஊழியத்தை ஆரம்பித்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்போதும் ஜெபிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். காலையில ஜெபம், மதியத்தில் ஜெபம், மாலையில் ஜெபம், இரவு முழுவதும் ஜெபம். இப்படியாகவே அவருடைய ஜெப வாழ்க்கை இருந்தது நாம் பார்க்கின்றோம். ஐரோப்பியா கண்டங்களிலே நாங்கள் இருக்கிறோம். அங்கே ஜெப வாழ்க்கை இல்லாதபடினால்தான் அங்கே இருக்கிற காரியங்களை நாம் அவலமாக பார்க்க முடிகிறது. ஜெபம் இன்றியமையாதது. 1 யோவான் 2:6 வாசிக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்படி நடந்தார், ஜெபத்தில் எப்படி நடந்தார் என்று நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஜெபத்தில் வல்லமை உடையவராய் அவர் இருந்தார். அருமையான தேவசனமே, தசமபாகம் காணிக்கை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பழைய ஏற்பாடு என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு அதை அனுபவிப்பதில்லை, அதை ஒழுங்கு செய்வதில்லை. ஆனால் அது பழைய ஏற்பாட்டு நியமந்தான். புதிய ஏற்பாட்டில் எல்லாமே கர்த்தருக்கு தான். ஆமென். ஆனாலும் கூட அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த தசமபாகம் காணிக்கைகள் நமக்கு வருகிற வருமானத்தில் மட்டுமல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த 24 மணி நேரத்திலும் இருக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை. 2 மணி நேரம் 40 நிமிஷம் நாம் ஜெபத்திலே செலவழிக்க வேண்டும். இப்படியாக ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னது நான் கேட்டேன். 1 மணி நேரம் ஒருவர் ஜெபிக்காவிட்டால் அவர் விசுவாசி இல்லை அப்படி என்று சொல்லி எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விசுவாசிக்கு தானே அப்படி திரும்பி பார்த்து சொன்னார், 2 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா நீங்கள் ஊழியக்காரர் கிடையாதுன்னார். ஷாக் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் கிரியையாக மாறும். அந்த கிரியையுள்ள விசுவாசம் அது பலனுள்ளதாக இருக்கும். அந்த பலன் வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு வரும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். டாக்டர்கிட்ட வியாதியோட ஒரு ஆள் போனார். அவர் சொன்னார்,
இப்படி வியாதியோடு வந்திருக்கிறேன், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னாராம், டெய்லி ஒரு 1 மைல் தூரம் நடங்கய்யா, காலையிலையும் சாயங்காலமும் சரியாயிடுனாராம். போனவர் சொன்னாராம், டாக்டர் நடக்கிற காரியத்தை சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னாராம். அதான் நான் சொல்கிறேங்க, நடங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் பாஸ்டர் நடக்க முடியுமா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 10 fingers ப்ரேயர். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்த்ens மீ. பிரைஸ் தி லார்ட். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. விசுவாசித்தா நம்மளால் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் தெரியுமா? ஜெபத்தினுடைய நிலைய, ஜெபத்தினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டவென்றால் நாம் அதை விட அதிகமாக நாம் செலவு பண்ண முடியும். அல்லேலூயா. விரைவாக வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா என்கிறதான ஒரு மனுஷன், அவன் மிகுந்த வியாதியோடு கூட காணப்பட்டான். அப்பொழுது பெரிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கர்த்தர் கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், ஏசாயா நீ போய் எசேக்கியாவிடத்தில் சொல்லு, அவனுடைய வீட்டு காரியத்தை அவன் ஒழுங்குபடுத்தட்டும், அவனுடைய முடிவு வந்தது, அவன் மரிக்கப் போகிறான் என்று சொல் என்று பெரிய தீர்க்கதரிசியாக ஏசாவினிடத்தில் அவர் சொல்லி அனுப்பினார். ஏசாயா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எசேக்கியாவிடத்தில் போய் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்கப் போகிறாய் என்று அவர் சொன்னார். உடனடியாக நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பினான். முதலாவது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னை தனிமைப்படுத்தினான். தன்னை ஆண்டவருக்கு நேராய் தன்னை திருப்பினான். ஆண்டவரே, உண்மை உத்தமமாய் நடந்தையா, விசுவாசிச்சேன், நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி, உம்முடைய பார்வைக்கு விரோதமாய் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஒரு தீங்கும் செய்யலை. ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட கிருபை கூறுங்கய்யா, நான் மரணிக்க சாக விரும்பலை. ஆனால் தீர்க்கதரிசி அனுப்பி நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னாகம 23:19 எனக்கு நல்லா தெரியும், பொய் சொல்ல நீர் ஒரு தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற நீர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆண்டவரே, நீங்க சொன்னா செய்வீங்க, நீங்க வசனிச்சதை நிறைவேற்றுவீங்க. ஆனா நான் மரணக்க அடைய நான் விரும்பலை, நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, சுவர்புறமாய் திரும்பி அவன் மிகவும் அழுது ஜெபம் பண்ணினான். 5:6 வாசிக்கிறோம், ஏசாயாவை கர்த்தர் திரும்பவும் கூப்பிட்டார். அவன் ஜெபத்தை நான் கேட்டேன், அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவன் கண்ணீரை நான் கண்டேன். மனம் மாறாத கர்த்தர் நான் கர்த்தர் மாறாதவர். ஆனாலும் அவன் ஜெபத்துக்கு நான் மாறுவேன். நீ போய் சொல்ல, 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு மனம் மாறுகிறவர். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஐயா ரத்னபால் ஐயா வர்றாருன்னு சொல்லிட்டு. போன வருஷம் என்னோட பெரிய தேவ கிருபை ஒரு 3 நாள் என்னுடைய வீட்டில் தங்கியிருந்தார். ரொம்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. தாழ்மை அப்படின்னா என்னன்றதை நான் ஐயாட்ட தான் தெரிஞ்சு கொண்டேன். சபையில் வந்து பேசினாங்க. அவர் ஒரு காரியத்தை வேறு காரியங்களை எடுத்தாங்க ஆமோஸிலிருந்து. அதில் வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை காமிச்சிட்டு எசேக்கியாவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். ஹோல்சேல் அற்புதம் அப்படின்னார். இந்த 15 வருஷத்தை அவர் இந்த சபைக்கு வர்றது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. 15 வருஷம் ஹோல்சேல் அற்புதம். அருமையான தேவச்சனமே, ஜெபத்துக்கு கர்த்தர் மனம் மாறுகிறவர். விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்திடுவேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்திடுவேன். ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன்.
தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. மருத்துவர் மருந்து எல்லாம் கர்த்தர் கொடுத்தது தாங்க. ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிணியை அவர் மாற்றி போடுகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம். 17-18 யாக்கோபு 5:17-18 வாசிக்கிறோம். முன்மாறி பின்மாரியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எலியா என்கிற ஒரு பாடுள்ள மனுஷன் ஜெபித்தான். 3 வருஷம் 6 மாதம் அவனுடைய ஜெபத்துக்காக தேசத்துக்கே பஞ்சத்தை அனுப்பினார் தேவன். காரணம் என்ன தெரியுமா? தேசத்தை காட்டிலும் என் மனுஷன் ஜெபம் எனக்கு மிகவும் அருமையானது, அவன் ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. திரும்பவும் ஜெபித்தார் எலியா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு கொடுத்தார். ஜெபம் பண்ணுவோம். எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் சொல்லி முடிக்க ஆரம்பிக்கிறேன். 1000 ஸ்தோத்திர பலிகள், 1000 என்கிறதான புஸ்தகம் எனக்கு கடந்த வருஷத்தில் கிடச்சிச்சு. அந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை நான் சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் அதை முடிக்க ஆகும் உங்களுக்கு. அந்த 1.5 மணி நேரம் முடிச்சதுக்கு பிறகு 30 நிமிஷம் தேசங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2 மணி நேரம் ஆச்சு. 30 நிமிஷம் தேவ சபைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2.5 மணி நேரம் ஆச்சு. சொந்த தேவைகளுக்காக சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அருமையான தேவச்சனமே ஜெபிக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அருமையான புத்தகத்தை போட்டிருக்கிறார் ஒரு ஊழியக்காரர். அவர் யாருன்னு தெரியல, மெட்ராஸ் இருக்கார் நினைக்கிறேன். ஸ்தோத்திர பலிகள்